எல்லோருக்கும் வணக்கம். சரிவில் இருக்கும் இந்திய பங்குச்சந்தை கடந்த 2 மாதமாக நம்ம மார்க்கெட் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஜோன்லேயே வந்து இருக்கு. இதில் மெயினாக எஃப்ஐஸ் வந்து ஒரு 1,50,000 கோடிக்கு மேலே வந்து விற்றுருக்காங்க 2 மாதத்துலேயும். இதில் வந்து அக்டோபர் மந்தில் தான் வந்து 1,14,000 கோடிக்கு வந்து அவங்க வந்து விற்றுருக்காங்க. இப்போ இந்த நவம்பர் மந்தில் ஒரு 45,000 கோடிக்கு வந்து விற்றுருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து எல்லாருமே எதிர்பார்த்தது வந்து என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு நான் ஸ்டாப்பாக மேலே வந்துகிட்டே இருக்கு, கீழே ஒரு கரெக்ஷன் வந்துட்டு அங்கேருந்து ரீபவுண்ட் ஆனால் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து எல்லாருமே எதிர்பார்த்தோம். பட் நம்ம எதிர்பார்த்தது தான் இப்போ வந்து இந்த 2 மாதத்தில் வந்து நடந்திருக்கு. இப்போ வந்து நம்ம மார்க்கெட் ஆல் டைம் ஹையில் இருந்து ஒரு 10% வந்து கரெக்ஷன் வந்திருக்கு. கரெக்ஷன் வந்துட்டு அங்கேருந்து வந்து ஒரு திரும்ப வந்து 23,260 வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து 24,130 வாரத்தினுடைய கடைசி நாள் வெள்ளிக்கிழமை 24,130 வந்து ஒரு பாசிட்டிவாக வந்து ஒரு 130 பாயிண்ட் வந்து ப்ளஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ எல்லாருமே நம்ம வந்து எதிர்பார்க்கறது வந்து என்ன, இந்த டிசம்பர் மந்தில் ஓரளவுக்கு மார்க்கெட் வந்து ஒரு ஸ்டேபிளாக ஒரு அப்சைடு வரும் அப்படின்னு வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். பட் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாலும் இப்போ கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஜிடிபி டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜிடிபி டேட்டா வந்து இந்த 2 வருஷத்துக்கு இல்லாத அளவுக்கு வந்து ஒரு லோ லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு 5.2% வந்து ஜிடிபி டேட்டா கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது ஆர்பிஐ கவர்னர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணி சொல்லியிருந்தார் 2025 வந்து 25-26 வந்து ஒரு 7.2% வந்து ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும் ப்ரொஜெக்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ இவங்க கொடுத்ததுக்கும் இப்போ இவங்க வந்திருக்கிற ஜிடிபிக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு நியரஸ்டாகவே இல்லை. ஏன்னா 5.2 தான் வந்திருக்கு, ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7.2. இந்த ஜூலை செப்டம்பர் குவார்ட்டருக்கான ஜிடிபி இது 5.2%. ஒரு நியரஸ்ட்டாக வந்திருந்தா, அதாவது ஒரு 6.5 ஒரு 6.2 இந்த அளவுக்கு ஒரு நியரஸ்ட்டாக வந்திருந்தால் கூட வந்து ஒரு பாசிட்டிவாக கூட நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இந்த அளவுக்கு வந்து ஒரு லோ லெவலில் கொடுத்ததுனால மார்க்கெட்டில் வந்து ஏதாச்சும் ஒரு திரும்ப வந்து ஒரு டவுன் சைடு வருமா அப்படின்னு இப்போ எல்லாரோட இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தாட் வந்து போயிட்டுருக்கு. இருந்தாலும் மார்க்கெட்டில் வந்து ஒரு கரெக்ஷன் வந்துச்சு திரும்ப அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தாது இந்த ஜிடிபி டேட்டா பொறுத்த வரைக்கும். ஏன்னா இப்போ வந்து ஃப்ரைடே வந்து பார்த்தா அப்படியே ஒரு 130 பாயிண்ட் வந்து ப்ளஸில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அப்படியே கரெக்ஷன் வந்தாலும் அந்த ஒரு 100 பாயிண்ட்ஸ் 150 பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி திரும்ப அந்த சப்போர்ட் ஜோன் நம்ம சொல்லக்கூடிய 23,800 அந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அந்த லெவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சடனாக வந்து பிரேக் அவுட் ஆகலை. அந்த லெவல் இப்போ சடனாக பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்ப வந்து அதனுடைய லெவல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23,500 வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. இந்த 23,500 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்த் வந்து ஒரு கிராஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நம்ம டெக்னிக்கல் லெவலில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிஃப்டி 50 இருக்கிற எல்லா கம்பெனியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு பாட்டம் ரேஞ்சில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. இதனால் இங்கேருந்து கிராஸ் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்லாவே ஃபால் ஆகும். அதனால் இங்கேருந்து வந்து ஒரு ரீபவுண்டு ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. மோஸ்ட்லி மார்க்கெட் வந்து இந்த டிசம்பர் மந்தில் ஒரு 25,200 to 400 இந்த ரேஞ்சில் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. மோஸ்ட்லி இந்த 25,400 to 500 க்ளோஸ் ஆகுதுன்னா கூட அபோவ் 25,000க்கு மேலே தான் நிஃப்டி இந்த டிசம்பர் மந்தில் க்ளோஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கலாம் மேபி. ஏன்னா இந்த டிசம்பர் மந்தில் யூஎஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபெட் ரேட் கட்லாம் இருக்குது. அதில் ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் இருந்தால் மார்க்கெட்டில் வந்து அதாவது மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவாக வர டேட்டாவாக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்லாவே மேலே போகும். இல்லை மார்க்கெட்டில் வந்து ஒரு நெகட்டிவ் டேட்டா அப்படின்னா ஒரு சின்ன மைனர் கரெக்ஷன் மாதிரி வரும். மைனர் கரெக்ஷன் மாதிரி வந்துட்டு திரும்ப ரீபவுண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. அதுக்கு மத்தியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜியோ பொலிட்டிக்கல் வாரெலாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்கு வந்து ஃபேவராக இருந்துச்சுன்னா நல்லா ஃபேவராக மேலே போகும். இல்லை மார்க்கெட்டுக்கு வந்து இது எல்லாமே அகைன்ஸ்டாக இருக்குது அப்படின்னா மார்க்கெட் நல்லாவே கீழே வரும். நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி அந்த 21,800 அங்கேருந்து நம்ம மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புல்லிஷ் ஆனது திரும்ப அந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டாவை பொறுத்து தான் நம்ம மார்க்கெட் வந்து இருக்குது. என்னதான் டேட்டா ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருந்தால் மார்க்கெட் திரும்ப வந்து மேலே போகும்.
எல்லா டேட்டாவும் எல்லாமே வந்து எல்லா பிரச்சனையுமே இந்த 2024லேயே முடிஞ்சிருச்சு அப்படின்னா 2025 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதுமையாக மார்க்கெட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. மோஸ்ட்லி சின்ன சின்ன இன்வெஸ்டர்ஸ், ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. இன்னும் வந்து ஒரு 1 மந்த், இந்த டிசம்பர் மந்த் ஃபுல்லுமே வெயிட் பண்ணுங்கள். 2025 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகும்போது நம்மளுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதுமையாக இருக்கிறதுக்கான சான்சஸும் வந்து இருக்குது. அதனால் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து வெயிட் பண்ணுறது பெட்டர் தான். இல்லை நான் வந்து இந்த லெவல்ஸ் வச்சு நான் லோவில் வாங்கி ஹையில் போனால் இது எனக்கு அதிக ப்ராஃபிட் இல்லாமல் ஒரு 5% 10% போதும் அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த லெவல்ஸை வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அதுவும் இந்த நிஃப்டி 50ல் மட்டும் பண்ணுங்கள். லார்ஜ் கேப்லையும் பண்ணுங்கள். மிட் கேப்பில் கூட பண்ணலாம். ரொம்ப பென்னி ஸ்டாக்லாம் பண்ணி நீங்கள் மாட்டிக்காதீங்க. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டினுடைய இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷன். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் ஒரு ஸ்டாக்கை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.